நிறைய பேருக்கு நல்லெண்ணெய் பிடிக்குமா என்னன்ட்டு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, விட்டமின் இ இருக்குது, பீட்டா கேரட்டின் இருக்குது, ரெட்டினால் இருக்குது, ஒமேகா 3 இருக்குது, ஒமேகா 6 இருக்குது. இது எல்லாமே எதில் இருக்குன்னா நல்லெண்ணெய். நிறைய பேர் வாய் கொப்பளிப்பாங்க. அது என்ன ஏன் வாய் கொப்பளிக்கிறோம் அப்படின்னா, வாயில் நிறைய சில பேருக்கு அந்த கம்முலெல்லாம் புண்ணு இருக்கும். அப்படி இல்லைன்னா பஸ் மாதிரி இருக்கும். அவங்க எல்லாமே இந்த நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆயில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான். அதுதான் அதனால தான் நம்ம நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிக்கிறோம். இப்போ நம்ம எந்த பேக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பியும் சாண்டில் அண்டு நல்லெண்ணெய், ஜிஞ்சிலி ஆயில். இப்போ இந்த சாண்டில் பவுடரை பற்றி நான் ஏன் அடிக்கடி பேசுகிறேன் அப்படின்னா, சாண்டில் ப்ராடக்ட் என்ன பண்ணுது, சாண்டில் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டு, அதாவது ஒரு ஹெர்பல்னு எடுத்துக்கலாம், ஆயுர்வேதிக்னு எடுத்துக்கலாம். அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்னோட டேமேஜை பாதுகாத்து கொடுக்குது. இதில் யூவி ரேடியேஷனால் ஸ்கின் அஃபெக்ட் ஆகும்போது இந்த சாண்டில் ஃபேஸ் பேக் போடும்போது ஸ்கின்னு அதுலேருந்து ரெக்கவர் ஆகி சரி பண்ணுறதுக்கு இந்த சாண்டில் ரொம்ப உபயோகமாக இருக்குது. இப்போ நம்ம கம்பெனிலேருந்து பயோநேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்ம சாண்டில் ஃபேஸ் பேக் போடுறோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இந்த சாண்டில் ஃபேஸ் பேக்கு ப்ளஸ் நல்லெண்ணெய் இது ரெண்டும் மிக்ஸ் ஆனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமாதி தைலம் தான். குங்குமாதி தைலத்தோட பேஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அண்டு சாண்டில் பவுடர். இப்போ எனக்கு குங்குமாதி தைலம்லாம் வேண்டாம் அப்படின்றவங்க இந்த நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சாண்டில் பவுடர் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இதை பாடி ஸ்க்ரப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்வெட்டிங் அந்த ஸ்மெல் இருக்கும். அப்புறம் அண்டர் ஆர்மில் டார்க் இருக்கும். நல்ல சாண்டில் பவுடர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சாண்டில் பவுடர் ப்ளஸ் நல்லெண்ணெய் இதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஏன்னா சாண்டில் பவுடர் நம்ம அவ்வளோ காஸ்ட்லியானது. அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ ஃபேஸ் பேக் இது காஞ்சி போகாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கின்னு காஞ்சி போயிடும், கிராக் ஆயிரும் அப்படிம்பாங்க. எந்த ஃபேஸ் பேக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது கூட ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் நான் சொல்கிறது நல்லெண்ணெய் வாங்கிட்டு அதில் ஒரு ட்ராப்பு, இப்போ நான் நிறைய ஃபேஸ் பேக் சொல்லியிருக்கிறேன், ஒரு ட்ராப்பு நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்ம ஸ்கின் காயாது. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வெட் டிஷ்யூ வச்சு அந்த ஃபேஸ் பேக்கை ரிமூவ் பண்ணிடலாம். இல்லைன்னா நல்லா வாட்டர் போட்டு கூட அதை தொடச்சிக்கலாம். இதில் இந்த நல்லெண்ணெயில் என்ன இருக்குது அப்படின்னா, பீட்டா கரட்டின் இருக்குது. உங்களுக்கு பீட்டா கரட்டின் பொதுவாக பார்த்தோம்னா கேரட்டில் இருக்குது. எது சிவப்பான பொருள், காய்கள், பழங்கள்லாம் இருக்கோ அதில் தான் நம்ம பீட்டா கரட்டின் இருக்குதுன்னு சொல்லுவோம். பட் நல்லெண்ணெயில் அந்த பீட்டா கரட்டின் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகுது. அதனால தான் நம்ம குங்குமாதி தைலம் பண்ணியிருக்கிறோம். குங்குமாதி தைலம் தேவைனாலும் நீங்கள் பயோநேச்சுரல் ப்ராடக்ட்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.